கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே பாடி பாடி வருகின்றாயை பற்பனாபன் என்றிருந்தேன். ஆடியாடி அசைந்தசைந்திட்டதனுக்கேற்ற கூத்தையாடி ஓடி ஓடி போய் விடாதே உத்தமானி மூலையோனாஜே. ஓட ஓட பிடிக்க ஓடி வரும்பொழுது கிட்டக வராப்புல வருவான். ஒரு வழியா ஓடி போயிட்டா கூட இது நம்மால முடியாதுன்னு திரும்பி விடலாம். ஒரே ஓட்டம் பிடிச்சுட்டானா அவன் எங்க பிடிக்கிறதுன்னு திரும்பி விடலாம். அது மாதிரி ஓடுறது இல்லையா அவன். இப்படி ஓடுவான், கொஞ்ச தூரம் போய் நின்றுட்டு சிரிப்பான். நிக்கிறது பிடிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சுட்டா இப்படி ஓடி வருவான். இப்படி திரும்பி பிடிக்கிறதுக்குள்ள அப்படி ஓடுவான். அந்த முற்றத்திலேயே பாசாங்கு காண்பிச்செண்டு கிட்டக வரது போலியும் ஓடுறது போலியும் கிட்டக வரது போலியும் ஓடுறது போலியும்னா, கிட்டக வரது போல இருந்தா பிடிக்கணும்னு ஆசைதானே வரும். கிண்கிணிகள் ஒலிக்கும் ஓசை பாணியாலே மறைஞ்சிருந்து ஓடினாலும் ஜல் ஜல் ஜல்னு ஒலிக்கிற ஓசையினாலே அவன் கிட்டக இருக்கிறது தெரியும். அவனுடைய ஓட்டத்துக்கு ஏற்றபடி நாட்டியம் ஆடுகின்றவர்களுக்கு காலில் சலங்க கட்டினது மாதிரி அவனுடைய ஓட்டத்துக்கு ஏற்றதாகிய சலங்கையும் ஒலிக்க ஓடி வருகின்றவன பாடி பாடி வருகின்றாயை. அவனை ஒரு பாட்டு பாடினா வந்துடுவான் என்று நினைச்ச கிருஷ்ணாணி பேக்கனே பாரோ அப்படின்னு அவனை கூப்பிட்டா, வருக வருக இங்கே வாமன நம்பி வருக அப்படின்னு பாட்டா கண்ணன் கிட்டக வருவனாம். பாடி பாடி வருகின்றாய். இந்த பாடினா கிட்டக வருவன். அந்த பாட்டை கவனிப்பான். இந்த பாட்டை கவனிக்கும் பொழுதே அதுல அவனுடைய பரத்வ சூச்சகமான வார்த்தை இருந்ததுன்னா ஓடி போயிடுவான். அவனைய எம்பெருமானே அப்படின்னு அவனுடைய ஏதோ பரத்வ சூச்சகமான வார்த்தை இருந்ததானால் ஓடி போயிடுவான். கண்ணா அப்படின்னு அவனுடைய எளிமையை பாராட்டும் வாசகம் இருந்ததானால் ஓடி வருவன். அதனால பாடி 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 வருகின்றாயை பற்பனாபன் என்றிருந்தேன். அப்படி வரும்பொழுதே அதுக்கு ஒரு காலமே ஒரு சின்ன துண்டு கட்டி இருந்தது. ஓடுற ஓட்டத்துல துண்டி அவிழ்ந்து போயிடுது. இனிமே அது அம்மா கட்டி விட்டாதான், தானா கட்டிக்க தெரியாது. அதனால அது வான் கூப்பிடும் போது ஓடி வர, அது ஓடி வரும் பொழுதே அதனுடைய நாபி கமலம் தெரிய அத பற்பனாபா அப்படின்னு சொல்றாள்னு வியாக்கியானம். பற்பனாபன் என்றிருந்தேன். ஆடியாடி அசைந்தசைந்திட்டு அதனுக்கேற்ற கூத்தையாடி. இப்படி இப்படி ஆடி ஆடி அசைந்து அசைந்து கிட்டக வந்தா அதுக்கு ஏத்த சில கோணங்கிகள் எல்லாம் பண்ணி கொண்டு கிடைக்கிறது மாதிரி கிட்டக வருது, ஓடுறது மாதிரி ஓடுறதுமா. கடைசியில என்ன ஓடி வந்துட்டா தேவலை. இப்படி பண்ணினதுக்கு அவனை இறுக்கி கட்டிக்கணும்னு ஆசை வர ஓடி ஓடி போய் விடாதே. இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டு என் எதிரில் காண்பிச்சு விட்டு ஓடி ஓடி போய் விடாதே. உனக்கு இஷ்டமான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுவதற்கு உத்தமா நீ முலையுணாயே என்கிறாள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.